ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றேயாம் ஆமே எண்ணின் ஆமேயாம் இன்றே எண்ணின் இன்றேயாம் உளதென்றுரைக்கின் உளதேயாம் நன்றே நம்பிக்குடி வாழ்க்கை நமக்கிங்கென்னோ விழைப்பம்மா. சீர்கொண்ட காவிரி சூழ் தென்னரங்கத்து எம்பீரான் பார்கொண்ட தாளை பரவி திருச்சி திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கின் வாயிலாக மற்றும் ஒரு கூட்டத்திலே உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நாம் நவரச ராமாயணம் என்று கருப்பொருளிலே அனுபவித்து வருகின்றோம். கம்பனில் ஒன்பான் சுவைகளை நாம் கண்டு வருகின்றோம். இன்றைய பொழிவிலே நாம் காண இருக்கின்றது உவகை என்கின்ற ரசத்தை குறித்து. அந்த உவகை என்கின்ற சொல்லுக்கு தமிழிலே மகிழ்ச்சி என்று பொருள். இப்படி மகிழ்ச்சியை குறித்து கம்பர் தன்னுடைய இராமாயணத்திலே எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்கின்றார். மகிழ்ச்சி என்பது அனைவருக்குமே தனக்கு நேர்மறையாக ஏதேனும் நடக்கும் பொழுது அது உறவுகள் வாயிலாகவோ பொருட்களின் வாயிலாகவோ எவ்வளவோ விஷயங்களுக்கு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு திருமணம் நடந்தாலும் மகிழ்ச்சி அடைகின்றோம், ஒரு குழந்தை பிறந்தாலும் மகிழ்ச்சி அடைகின்றோம், ஒரு வீடு வாங்குவது என்று பல விஷயங்களிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்படி மகிழ்ச்சி என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கின்ற இருக்கப்பட வேண்டிய ஒரு உணர்வு. அதை கம்பர் தன்னுடைய எழுத்திலே எப்படி அந்த மகிழ்ச்சியை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் என்று நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய கடந்த பொழிவிலே அச்சம் என்கின்ற அந்த உணர்வினை குறித்து நாம் பார்த்தபோது ராமலக்ஷ்மணர்களை கண்டு சுக்ரீவன் அஞ்சியதாக நாம் பதிவு செய்தோம். இப்படி ராமலக்ஷ்மணர்களை குறித்து விவரங்களை அறிந்து கொள்ளச் சென்ற அனுமான் அவர்களுடைய உண்மையான குணங்களை புரிந்து கொண்டு சுக்ரீவனிடம் திரும்ப வருகின்றான். இப்படி சுக்ரீவனிடம் வரும் பொழுது அந்த அனுமன், அந்த வானரமாகிய அனுமன் மகிழ்ச்சியிலே ஆடி பாடி குதித்து கொண்டு வருகின்றானாம். காரணம், நாம் வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்விலே இரண்டு உத்தமர்களை சந்தித்திருக்கின்றோம். ராமன் லக்ஷ்மணர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வீரர்களை, ஒரு உத்தம குணம் நிறைந்த ஒரு தர்மத்தை கடைபிடிக்கின்ற இரண்டு மனிதர்களை நாம் நம்முடைய வாழ்வில் சந்தித்திருக்கின்றோம். அவர்களுடைய உறவை நாம் சம்பாதித்திருக்கின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியிலே அந்த வானரமாகிய அனுமன் ஆடி பாடி குதித்து கொண்டு, நான் மீண்டும் குறிப்பிடுவது அனுமனை வானரம் என்று சொல்வதற்கான காரணம் அந்த காட்சியை உங்கள் கண்முன்னே கொண்டு வருவதற்காக. அனுமன் ஆடி பாடி குதித்து கொண்டு வருகின்றானாம். அதை நாம் ஒரு குரங்கின் வாயிலாக நம்ம கற்பனை செய்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் அந்த காட்சி நம்ம கண்முன்னே வரும். மகிழ்ச்சியிலே ஆடி பாடி வருகின்றான் அனுமன். முதலிலே சுக்ரீவனுடைய அச்சத்தை போக்கும் பொழுது கம்பர் சொன்னார், பார்க்கடலிலிருந்து வந்த ஆலகால விஷத்திலிருந்து தேவர்களை காத்த சிவபெருமானை போல் அனுமன் சுக்ரீவனுடைய அச்சத்தை போக்கினான் என்று சொல்வார். மகிழ்ச்சியை குறித்து சொல்லும் போதும் மீண்டும் இதே இடத்திலே அனுமனை சிவபெருமானுக்கு ஊமையாக்குகின்றார். எப்படி? சிவபெருமான் கூத்தாடுகின்றார், நடனமாடுகின்றவர். சிதம்பரத்திலே தில்லையிலே கூத்தாடுகின்ற சிவபெருமான். இந்த சிவபெருமானை போன்று ஆடி பாடிக்கொண்டு வருகின்றானாம் அனுமன். என்ன காரணம்? மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சி? உத்தமர்களை பார்த்தோம் என்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியினை கம்பர் அனுமனின் வாயிலாக பதிவு செய்யும் பொழுது, எப்படி சீதையை கண்டு திரும்பி வந்தபோது ராமனிடம் கண்டேன் சீதையை என்று அனுமார் சொன்னாரோ, அதுபோல ஒருவர் எதை குறித்து கவலை கொண்டிருக்கின்றாரோ அந்த கவலையை முதலில் போக்க வேண்டும் இல்லையா? ராவனுக்கு கவலை சீதை எங்கே இருக்கின்றாள் என்பது. அதை போக்குவதற்காக கண்டேன் சீதை என்று அனுமார் தொடங்கினார். அதே போல சுக்ரீவனுக்கு அச்சம்
வாலியினால் அந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்றால் அனுமன் அந்த ஆடி பாடிக்கொண்டு வருகின்ற போது சுக்ரீவனிடம் சொல்கின்றான், காலன் வந்தான் வாலிக்கு காலன் வந்தான் என்று சொல்லி தொடங்கினான் தன்னுடைய உரையை. ராமலட்சுமணர்களை குறித்து சொல்லும் போது, சுக்ரீவனே, உனக்கு அவர்கள் யமனாக வரவில்லை, உன்னுடைய கொடுமைக்கார அண்ணனான வாலிக்கு யமனாக வந்திருக்கின்றார் என்று சொன்னார். அப்படி வந்தவன் ஆடி பாடி குதித்து கொண்டு வருகின்றான். யாரை போல? சிவபெருமானை போல். இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற இடத்திலே கம்பர் மிக அழகாக சந்தங்களை பயன்படுத்துகின்றார். அந்த சந்தங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்திலே கம்பர் மொத்த ராமாயணத்தினையும் அதுவரை நடந்த ராமனின் வாழ்வில் நடந்த செய்திகளை எல்லாம் தன்னுடைய பாடல்களின் மூலமாக அனுமனின் வாயிலாக சுக்ரீவனுக்கு எடுத்து உரைக்கின்றார். எனவே இந்த ஃப்ளாஷ்பேக், இந்த பின்னோக்கி செல்வது என்று சொல்கிறோம் அல்லவா திரைப்படத்திலே, அதுபோல ராமலக்ஷ்மணர்களின் குறித்த அந்த பின்னோக்கி சென்று அவர்களுடைய வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள், கதைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகின்றார் ஆஞ்சநேயர். யாருக்கு? சுக்ரீவனுக்கு. இதை சொல்லும் பொழுது 15க்கும் மேற்பட்ட பாடல்களிலே இந்த மகிழ்ச்சிக்கு உண்டான சந்தத்தை கம்பர் மிக அழகாக பதிவு செய்கின்றார். முதல் பாடலிலே சொன்னார், போனவன் திரள்மணி புய நெடும் புகழினான், ஆனதன் பொருசின தரசன் மாடனுகினான், யானும் உன் குலமும் இவ்வுலகும் ஒய்ந்தனம் என மாணவன் குணமெல்லாம் நினையுமா மகிழ்வினான், மாணவன் குணமெல்லாம் நினையுமா மகிழ்வினான். இப்படி நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார்கள் கேட்பதுவும் நன்றே என்று ஔவையார் சொன்னாரோ, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே என்று ஔவையார் சொன்னார். அதுபோல நல்லவர்களான ராமலட்சுமணர்களை எண்ணி எண்ணி மகிழ்ச்சியிலே வருகின்றான். யானும் உன் குலமும் இவ்வுலகும் உய்ந்தோம் என மாணவன் குணமெல்லாம் நினையுமா மகிழ்வினான் என்று கம்பர் பதிவு செய்வார். அப்படி மகிழ்ச்சியோடு வருகின்றான் அனுமன், ஆடி பாடிக்கொண்டு வருகின்றான். யாரை போல? சிவபெருமானை போல. மேலவன் திருமகர் குறை செய்தான் விரை செய்தார், வாலி என்றளவிலா வலியினான் உயிர் தெர காலன் வந்தனிடர் கடல் கடந்தனமென ஆலமுண்டவனி நின்றரு நடம் புரிகுவான், ஆலமுண்டவனி நின்றரு நடம் புரிகுவான். வாலி என்று அளவிலா வலியினான் உயிரிழக்க காலன் வந்தான் இடர்கடல் கடந்தோம் என ஆலம் உண்டவனின் நின்று அருநடம் புரிகுவான். ஆலமுண்ட சிவபெருமானைப் போல நடனம் புரிகின்றான் அனுமன் என்று சொன்னார். இப்போது சுக்ரீவன் கேட்கின்றான், அனுமனே, அவர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றார்கள் என்று கேட்கின்றான். அப்போது ஆஞ்சநேயர் சொன்னார், இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் அவர்களுடைய பகைவர்களால் ஏற்பட்ட காயத்திற்கு அமிழ்தமாக வந்திருக்கின்றார்கள் 2 பேர் என்று அனுமார் சொல்வார். உலகத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் பகையினால் உண்டான காயத்திலே இருக்கின்ற அந்த புண்ணிற்கு அமிழ்தமாக 2 பேர் வந்திருக்கின்றார்கள். மண்ணுளார் விண்ணுளார் மாருளார் வேருளார் எண்ணுளார் இயலுளார் இசையுளார் திசையுளார் கண்ணுளார் ஆயினார், பகையுளார் கழி நெடும் புண்ணுளார் ஆருயிர் கமிழ்தமே போலுளார், புண்ணுளார் ஆருயிர் கமிழ்தமே போலுளார். அழகான சந்தம் பாருங்கள். மண்ணுளார் விண்ணுளார் மாருளார் வேருளார் எண்ணுளார் இயலுளார் திசையுளார் இசையுளார் கண்ணுளார் ஆயினார், பகை உளார் கழி நெடும் புண்ணுளார்க்கு ஆருயிர் கமிழ்தமே போலுளார் என்று கம்பர் சொல்வார். இந்த மகிழ்ச்சியிலே பாடிக்கொண்டே சொல்கின்றான் அனுமன். இவர்கள் யார்? இவருடைய பெற்றோர்கள் யார் என்று கேட்கின்றான் சுக்ரீவன். அனுமார் சொன்னார், இவர்கள் அயோத்தியை ஆண்ட தயரதனுடைய புதல்வர்கள். சூழிமால் யானையால் தொழுகழல் தயரதன் பாழியால் உலகெல்லாம் ஒரு வழி படரவாள் ஆழியான் மைந்தர் பேர் அறிவினார் அழகினார், ஊழியார் எளிதுனக்கு அரசு தந்துதவுவார், ஊழியார் எளிதுனக்கு அரசு தந்துதவுவார். தயரதனுடைய மைந்தர்களான இந்த ராமலக்ஷ்மணர்கள் உனக்கு அரசாட்சியை கொடுத்து உதவுவதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று
அவருடைய பெற்றோரை குறித்து அனுமார் சொல்கின்றார். அப்புறம் சுக்ரீவன் கேட்கிறான், சரி குருகுலமெல்லாம் போயிருக்கிறாங்களா, பாடமெல்லாம் பயின்றார்களா, வீரமெல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று சுக்ரீவன் கேட்கின்றான். அப்போது அனுமார் சொல்கின்றார், ஆமாம், இவர்கள் விஸ்வாமித்திரத்திலே குருகுலம் பயின்றவர்கள். இவர்கள் நீதி நெறியை கடைபிடிப்பவர்கள், கருணையே வடிவாக இருப்பவர்கள், வீரர்களாக இருக்கின்றார்கள். விஸ்வாமித்திரத்திலே குருகுலம் பயின்று அவர் விஸ்வாமித்திரின் வாயிலாக வலிமையான ஆயுதங்களை கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய வீரத்தை பறைசாற்றுகின்றான். நீதியார் கருணையின் நெறியினார் நெறிவையின் பேதியார் நிலைமையார் எவரினும் பெருமையார் போதியாதளவிலா உணர்வினார் புகழினார் காதிசை தருகடல் கடவுள் வெம்படையினார் காதிசை தருகடல் கடவுள் வெம்படையினார். இப்படி விஸ்வாமித்திரர் கொடுத்த படைக்கலன்களையெல்லாம் கையிலே உடையவர்கள். இந்த படைக்கலன்களையெல்லாம் அந்த யாகத்திலே தாடகையை கொல்வதற்காக பயன்படுத்தி அதற்கு பிறகு இவர்கள் வீரத்தையும் வெளிப்படுத்தியவர்கள், கருணையையும் வெளிப்படுத்தியவர்கள். வீரத்தை எங்கே வெளிப்படுத்தினார்கள்? தாடகையை கொல்லும் போது. கருணையை எங்கே வெளிப்படுத்தினார்கள்? அகலிகையின் சாப விமோசனத்தின் போது. தாடகையை கொன்று வீரத்தையும் அகலிகைக்கு விமோசனம் கொடுத்து கருணையையும் வெளிப்படுத்தியவர்கள் இந்த உத்தமர்கள் என்று சொல்கின்றான் அனுமன். வேலிகள் சினவு தாடகை விழிந்துருளவில் கோலிய கொடுமையாள் புதல்வனை கொன்றுதன் காலியல் பொடியினால் நெடிய கற்படிவமாம் ஆலிகை கரிய பேர் உருவளித்தருளினான் ஆலிகை கரிய பேர் உருவளித்தருளினான். அப்போது சுக்ரீவன் கேட்கின்றான், சரி, வீரம் இருக்கின்றது, கருணை இருக்கின்றது, ஒப்புக்கொள்கின்றேன். இவர்கள் திருமணமானவர்களா என்று கேட்கின்றான். காரணம், வாலி என்னுடைய அண்ணன் என் மனைவியை கவர்ந்து சென்று வைத்திருக்கின்றான். இவர்கள் நாளை வீரத்தை வெளிப்படுத்துவதாக சொல்லி வாலியை கொன்றுவிட்டு என் மனைவியை மீண்டும் அபகரித்து கொண்டால் நான் என்ன செய்வது என்று சுக்ரீவன் கேட்கின்றான். எனவே திருமணமானவர்களா, ஒழுக்கமானவர்களா என்று கேட்கின்றான். அப்போது அனுமார் சொன்னார், அந்த இருவரிலே மூத்தவனான ராமன் மிதிலைக்கு சென்று சிவதனுசினை வளைத்து சீதையினை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கின்றான். அதே போல லக்ஷ்மணனும் திருமணமானவன்தான். அவருடைய ஒழுக்கத்திலே சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்கின்ற செய்தியை அனுமார் பதிவு செய்கின்றார். நல்லுருப்பமையும் நம்பியரில் முன்னவன் அயந்து எல்லூரும் பரிய பேர் எழுசுடர் கடவுள் தன் பல்லிருத்தவன் வலி கமைதியம்பகமெனும் வில்லிருத்தருளினான் மிதிலை புக்கனையனாள் வில்லிருத்தருளினான் மிதிலை புக்கனையனாள். மிதிலைக்கு சென்று வில்லினை வளைத்து சீதையை மனம் செய்தவன் இந்த ராமன். எனவே திருமணம் ஆனவர்கள்தான், சந்தேகமே வேண்டாம் என்று சொன்னார். சுக்ரீவனுக்கு குரங்கு புத்தி போகவில்லை. திருமணமானவர்கள் சரி, வீரம் நிறைந்தவர்கள், ஒப்புக்கொள்கின்றேன். நாளை வாலியிடமிருந்து அவனை கொன்று அரசாட்சியை பறித்து கொண்ட பிறகு அந்த அரசாட்சியை கிஷ்கிந்தையின் மன்னனாக என்னை முடிசூட்டாமல் ராமன் அந்த நாட்டை அபகரித்து கொண்டால் நான் என்ன செய்வது என்று சுக்ரீவன் கேட்கின்றான். வீரம் நிறைந்தவர்கள் என்று சொல்கின்றாய், கிஷ்கிந்தை என்னிடமிருந்து அபகரித்து கொண்டால் என்ன செய்வது என்று கேட்கின்றான். இப்போ அனுமார் சொல்கின்றான், என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் சுக்ரீவா? சொந்த தம்பி கூட இல்லை, மாற்றாந்தாய் வயிற்றிலே பிறந்த பரதனுக்காக சித்தி சொன்னதற்காக, மாற்றாந்தாய் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அரசாட்சியெல்லாம் உதறிவிட்டு காட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும். இவர்கள் போய் உன்னுடைய ஆட்சியை அபகரித்துக் கொள்வார்கள், தனக்கு கிடைத்த ஆட்சியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தவர்கள் உன்னுடைய அரசாட்சியை அபகரிக்க மாட்டார்கள் என்று சொல்கின்றார். அப்போது மிக அழகாக கம்பர் சொல்வார் அனுமாரின் வாயிலாக. கைகேயை குறித்து பேசுகின்றான் அனுமான். அந்த கைகேயை குறித்து சொல்லும் பொழுது ராமனை காட்டிற்கு அனுப்பிய கற்புக்கரசி என்று சொன்னான் அனுமன். அப்போது கூட கைகேயை
வைது ஒரு வார்த்தை சொல்லவில்லை, கைகையை வசைபாடவில்லை. இதுதான் கம்பர் நமக்கு காட்டுகின்ற அறம். தீமையே செய்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது இருக்கின்ற மரியாதையும் அவர்களை வசைபாடுகின்ற பழக்கத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கம்பர் மிக அழகாக பதிவு செய்கின்றார். அதே சந்தம் பயணிப்போம். உழைவய புறவியான் உதவ உற்றொரு சொலால் அளவில் கற்புடைய சிற்றவை பணித்தருளலால் வளையுடை புனரி சோழ் மகிதல திருயலாம் இளையவர்க்குதவியித் தலையெழுந்தருளினான் இளையவர்க்குதவியித் தலையெழுந்தருளினான். உழைவய புறவியான் உதவ உற்று ஒரு சொலால் அளவில் கற்புடைய சிற்றெண்ணை பணித்து அருளலால் வளை உடை புனரி சூழ் மகிதலத்து திருயலாம், அந்த ஆட்சியையெல்லாம் இளையவர்க்கு உதவி இத்தலையெழுந்தருளினான் என்று அனுமார் சொல்கின்றார். இந்த மகிழ்ச்சியின் புலப்பாட்டை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அப்படி வந்தவர்கள் வனத்திலே விராதனை கொன்று பரசுராமருடைய ஆணவத்தை அழித்தார்கள். விராதன் என்கின்ற அந்த அரக்கனை கொன்று இந்த ராமன் விராதனை கொன்று பரசுராமனின் ஆணவத்தை அழித்தார் என்கின்ற செய்தியையும் அனுமான் பதிவு செய்கின்றார். தெவ்விரா வகை நெடும் சிகை வீரா மழுவினான் அவ்விராமனையுமா வலி தொலைத்தருளினான் இவ்விராகவன் வெகுண்டெழுமிரா அனையனாம் அவ்விராதனை இரா வகை துடை தருளினான் அவ்விராதனை இரா வகை துடை தருளினான். அழகான வார்த்தை பாருங்கள். அவ்விராதனை இராவகை துடைத்து அருளினான். விராதனை, அந்த விராதனை என்கின்ற அரக்கனை இராவகை இல்லாத வகையிலே துடைத்து அருளினான் என்று கம்பர் பதிவு செய்கின்றார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சுக்ரீவன் கேட்கின்றான். அப்படி அவர்களையெல்லாம் கொன்றுவிட்டு வரும் பொழுது சூர்பனகையை பார்த்தார்கள், அவளுடைய அங்கத்தை பங்கம் செய்தார்கள். அதனால் கரண் என்கின்ற அரக்கன் ராமனை கொல்ல வந்தபோது அந்த கரதூஷணர்களையும் கொன்று குவித்தான் ராமன் என்று பதிவு செய்கின்றார் அனுமான். அழகான சொல்லாட்சி. கரண் முதல் கருணையற்றவர் கடல் படையோடும் சிறமுக சிலைகுனி துதவுவான் திசையுளார் பரமுக பகை துமித்தருளுவான் பரமராம் அரண்முதல் தலைவருக்கு அதிசயத் திரளினான் அரண்முதல் தலைவருக்கு அதிசயத் திரளினான். கரண் முதல் கருணையற்றவர் கடல் படையோடும் கொன்று இன்று கிஷ்கிந்தைக்கு வந்திருக்கின்றான் என்று அனுமார் சொல்கின்றார். கரனை கொன்ற பிறகு என்ன நடந்தது என்று சுக்ரீவன் கேட்கின்றான். கரனை கொன்ற பிறகு என்ன நடந்தது? சீதையை கவர்வதற்காக ராவணன் அனுப்பிய மாரீச்சன் மாயமானாக வந்தான். அந்த மாயமானாக வந்த மாரீச்சனுக்கு யமனாக மாறினான் ராமன் என்று கம்பர் சொன்னார். மாயமானாக வந்த மாரீச்சனுக்கு ராமன் யமனாக மாறினான். இவன் மாயமான். யார்? மாரீச்சன். ராமன் அவனுக்கு யமன் ஆனான் என்று கம்பர் சொல்வார். மானாக வந்தவனுக்கு மிகப்பெரிய யமனாக மாறினான் ராமன். அழகான சொல்லாட்சி. ஆயமால் நாகர்தாழியானேயலால் காயமானாயினான் யாவனே காவலா நீயமால் நேர்தியால் நேரில் மாரீச்சனம் மாயமானாயினான் 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 மாயமானாயினான். மாயமான் ஆயினான். யார்? மாரீச்சன். அவனுக்கு ராமன் என்னவானான்? யமானாயினான் என்று சொல்வார். இப்படி ஆதி முதல் அந்தம் வரை நடந்த எல்லாவற்றையுமே அழகான சந்தத்திலே மகிழ்ச்சியை புலப்படுகின்ற பாடல்களாக கம்பர் அனுமனுடைய மகிழ்ச்சியை, ராமலக்ஷ்மணர்களைக் கண்டு அவன் கொண்ட இன்பத்தை, மகிழ்ச்சியை கம்பர் பதிவு செய்கின்றார். இப்படி பல இடங்களிலே மகிழ்ச்சி குறித்து கம்பர் பேசுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற இடம் அங்கதன். நாம் யுத்தத்திற்கு செல்லுவதற்கு முன்பாக தூது அனுப்ப வேண்டும். யாரை தூது அனுப்புவது என்று ராமன் சிந்திக்கின்றான். ஏற்கனவே அனுமானை இலங்கைக்கு அனுப்பி
இலங்கையினை அழித்து திரும்பியே விட்டார் அனுமார். இப்போது இரண்டாவதாக தூது அனுப்ப வேண்டும். யாரை அனுப்புவது என்று கேட்டபொழுது அனைவரும் மீண்டும் அனுமனையே அனுப்புவோம் என்று சொல்கின்றார்கள். இப்போது ராமன் சொன்னான், அல்ல, அப்படி செய்தால் நம்முடைய படையிலே தூது போவதற்கு அனுமனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் உண்டாகிவிடும். எனவே இந்த முறை வாலியின் மகனான அங்கதனை நாம் தூது அனுப்ப வேண்டும் என்று ராமன் முடிவு செய்கின்றான். அங்கதனை அழைத்து ராமன் ஆணையிடுகின்றான். மகனே அங்கதா, எங்கள் சார்பாக ராவணனிடம் சென்று தூது செல்ல வேண்டும். தூது சென்று என்ன சொல்ல வேண்டும் என்று அங்கதன் கேட்கின்றான். அப்போது ராமன் சொன்னான், தேவியை விடுக, இல்லையேல் ஆவியை விடுக என்று சொல்லிவிட்டு வந்தால் போதும் என்று ராமன் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல சந்தர்ப்பங்களில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதிலே நாம் மிகவும் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் பெரிதாக ஏதோ ஒன்று நடக்க வேண்டும். வீடு வாங்கினால் மகிழ்ச்சி, நிறைய பொருள் ஈட்டினால் மகிழ்ச்சி, விமானத்தில் சென்றால் ஒரு மகிழ்ச்சி, ஆடம்பரமான பொருட்களை வாங்கி குவித்து அதே மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சி அடைவதற்கு மிகப்பெரிய காரணங்கள் ஒன்றும் தேவையில்லை என்று கம்பர் பதிவு செய்கின்றார். ஒரு மனிதன் மனநிறைவு அடைவதற்கு சிறு சிறு விஷயங்களே போதும். சின்ன சின்ன பொருட்களே இன்பத்தை தேட வேண்டும். நீண்ட நாள் ஒரு நண்பரை சந்தித்து நம்ம உரையாடலாம். இதுவரை பார்க்காத நண்பர்களை எல்லாம் சந்திக்கலாம். எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைகளோடு விளையாடலாம். பெரியவர்களிடம் சென்று நாம் பேசலாம். முக்கியமாக வயோதிகர்கள், முதியவர்கள் தான் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் தவிக்கின்றார்கள். இளைஞர்கள் இந்த காலத்திலே வயதானவர்கள் வந்தாலே ஐயோ அறுவை, அவரால் நம் நிறைய நேரம் விரயமாகும் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். அப்படி அல்ல. சின்ன சின்ன விஷயங்களில் நாம் மகிழ்ச்சியை நாம் உண்டாக்கவும் வேண்டும், ஆமம் அடைய வேண்டும். ஒரு முதியவர்களை கண்டால் நாம் பேச வேண்டும், அவர்களோடு மனம் திறந்து உரையாட வேண்டும். யாவர்க்கமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று திருமூலர் சொல்வார். நம்மால் முடிந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் இனிய சொற்களை பேசுவது. மகிழ்ச்சியாக உரையாடலாம், நண்பர்களை சந்திக்கலாம், குழந்தைகளோடு விளையாடலாம், முதியவர்களோடு கலந்து உரையாடலாம், குடும்பத்தோடு நேரம் நாம் செலவழிக்கலாம். எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்களிலே, சிறு சிறு பொருட்களிலே நாம் மகிழ்ச்சியை தேடலாம். எனவே மகிழ்ச்சி அடைவதற்கு வாழ்க்கையிலே பெரிதாக சாதித்துதான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதில்லை, சாதிக்கவும் வேண்டும். அதே சமயம் நம்முடைய தினந்தோறும் நடக்கின்ற வாழ்க்கையிலே சிறு சிறு விஷயங்களிலே நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நத்தை மெதுவாக தான் செல்லும், நத்தை ஊர்ந்து மெதுவாக தான் செல்லும், குதிரை வேகமாக ஓடும். எனவே வாழ்க்கையிலே வேகமாக ஓட வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், பொருளீட்ட வேண்டும், அப்போதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்து பார்த்தால் கடைசியாக நாம் திரும்பி பார்த்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக சொன்னார், ஒரு நத்தை ஊர்ந்து போகின்றது. இந்த நத்தையிடம் போய் ஒருவர் சொன்னார், இப்போ வேகமாக தான் போயேன்ப்பா, இவ்வளோ மெதுவாக போய் என்னது சாதிக்க போற என்று. நத்தை ரொம்ப அழகாக சொன்னது, என்னை மெதுவாக போக விடுங்கள். நான் போகின்ற வழியிலே ஒரு சிறு புல்லை பார்க்கின்றேன், அந்த புல்லோடு நீண்ட நேரம் நான் உறவாடுகின்றேன். ஒரு பூவை பார்க்கின்றேன், அந்த பூவிடம் பேசி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வேகமாக சென்று நான் சாதிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, மெதுவாக செல்கின்றேன், ரசித்து அனுபவிக்கின்றேன். அதோ அங்கே இருக்கின்ற மரத்திற்கு நான் சென்று அங்கே இருக்கின்ற சிறிய பழத்தை உண்டால் எனக்கு போதும். போகின்ற வழியிலே நான் பல ரம்யமான காட்சிகளை பார்க்கின்றேன், பலவற்றை நான் அனுபவிக்கின்றேன். எனவே என்னை மெதுவாக போக விடுங்கள், இப்படியே நான் போகின்றேன் என்று அந்த நத்தையின் வாயிலாக ஒரு கவிஞர் சொல்வார். அனைவரும் நாம் வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேகமாக ஓடி என்ன செய்ய போகின்றோம்? ஒன்றுமே ஆகப் போவதில்லை. எனவே சில நேரங்களிலே நாம் வாழ்க்கையிலே கொஞ்சம் பொறுமை காத்து தாமதித்து மெதுவாக சென்று பல விஷயங்களை ரசித்து அனுபவித்து பழக வேண்டும், மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும்.
எதற்காக இவ்வளவு சொல்கின்றான் என்றால், ராமன் அங்கதனை அழைத்து தூது போ என்று சொல்கின்றான். இப்படி தூது போகின்ற அங்கதனுடைய மனநிலையை கம்பர் வர்ணிக்கின்றார். அங்கதன் நினைக்கின்றானாம், ஆஹா, எப்போதும் மாருதி மாருதி என்று அனுமன் பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த ராமன் ஒருவேளை அனுமாரின் இல்லாவிட்டால் அந்த இடத்திலே என்னை வைத்து அழகு பார்த்தானே, நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவன். இவன் போய் யுத்தம் செய்யவில்லை, யுத்தத்தை ஜெயிக்கவில்லை, ஒன்றுமே பெரிதாக செய்யவில்லை. ஆனால் அனுமன் இடத்திலே ராமன் என்னை தேர்ந்தெடுத்தானே. இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன தாண்டா சார் பார்த்து பேசினாரு, மிஸ் என்கிட்ட தாண்டா பேசினாங்க, என்ன தாண்டா கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன தாண்டா போய் டஸ்டரை கொண்டு வர சொன்னாங்க, என்ன தாண்டா போய் சாக்பீஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று இந்த குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி கொள்ளும். ஆசிரியர் தன்னை பார்த்து பேசினார் என்று சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி கொள்கின்றதை போல அந்த குழந்தையின் மனநிலையிலே அங்கதன் இருக்கின்றான். அனுமன் இருக்க வேண்டிய இடத்திலே ராமன் என்னை தேர்ந்தெடுத்தானே, நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்று அங்கதன் நினைப்பதாக கம்பர் பதிவு செய்கின்றார். மாருதி அல்லனாகில் நீ எனும் மாற்றம் பெற்றேன், யாவரே என்னை ஒப்பார் என்பதோர் இன்பமுற்றான் என்று கம்பர் சொல்வார். அதாவது ஒரு காப்பியத்தின் போக்கிலே அழகான ஒரு கருத்தினை, அந்த அங்கதனுடைய மனநிலையை கூட கம்பர் அவ்வளவு கருத்தூன்றி நமக்கு பதிவு செய்கின்றார் என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சின்ன சின்ன விஷயங்களிலே கூட நாம் மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். மாருதி அல்லனாகில் நீ எனும் மாற்றம் பெற்றேன், யாவரே என்னை ஒப்பார் என்பதோர் இன்பமுற்றான் என்று கம்பர் பதிவு செய்வார். இதே போல மற்றொரு இடத்திலே சீதையை திருமணம் செய்வதற்காக சென்ற ராமன் சிவதனுசை ஒடித்து விடுகின்றான். இந்த சிவதனுசையை ஒடித்த சத்தம் சீதைக்கு காதிலே கேட்கின்றது. ஆனால் யார் ஒடித்தார் என்று தெரியவில்லை. சுயம்வரம் அல்லவா, பல மன்னர்கள் இருக்கின்றார்கள். இந்த மன்னர்களிலே நான் காதலிக்கின்ற ராமன் தான் வில்லை உடைத்தானா தெரியவில்லையே என்று சீதை புலம்பிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே சீதையினுடைய தோழி நீலமாலை சபையிலே மாடத்திலிருந்து சபையில் நடந்த அந்த ராமன் வில்லொடித்த அந்த அற்புதமான காட்சியை கண்டுவிட்டாள். யார்? சீதையின் தோழி நீலமாலை. அப்படி தான் கண்ட காட்சியை தன்னுடைய தோழியான சீதையிடம் சொல்வதற்காக நீலமாலை ஓடுகின்றாள். அப்படி மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்து ஓடுகின்றாள். தன் தோழி தான் ஆசைப்பட்டவனை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றாள் என்கின்ற மகிழ்ச்சியிலே நீலமாலை துள்ளி குதித்து ஆடி பாடி ஓடுகின்றாள். இப்படி ஓடியவள் அந்த காட்சியை ரொம்ப அழகாக கம்பர் பதிவு செய்வார். இதெல்லாம் நாம் ரசிக்க வேண்டும் கம்பனில். இப்படி வந்த அந்த நீலமாலை ஆ ஊ ஈ என்று ஏதோ உளறிக்கொண்டு கத்திக்கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு சீதையிடம் வருகின்றாள். சீதை சொன்னாள், என்ன நடந்தது சொல் என்று கேட்கின்றாள். அப்போதும் நீலமாலை பேசாமல், மகிழ்ச்சியிலே வார்த்தை வராமல் ஏதோ பிதற்றல் உளறல் ஆ ஊ ஈ என்று கத்திக் கொண்டிருக்கின்றாள். இதை கம்பர் மிக அழகாக சொல்வார். வந்து அடி வணங்கிழல் வழங்கும் ஓதையல். வந்து சீதையை வணங்கவில்லை, வழங்கும் ஓதையல், ஏதோ ஓதை உளறிக் கொண்டிருக்கின்றாள். அப்போ சீதை ஒரு கட்டத்திலே பொறுமை இழந்து நீலமாலை தோள்களை பிடித்து உலுக்குகின்றாள். சுந்தரி சொல் என்று அவள் நீலமாலையை பிடித்து அந்த உலுக்கிய பிறகுதான் நினைவிற்கு வருகின்றாள் நீலமாலை. அதற்கு பின்புதான் ராமன் தான் வில்லை வளைத்தான் என்று சொல்கின்றாள் சீதையிடம். இப்படி ராமன் வில்லை வளைத்த காட்சியை சீதையிடம் சொல்வதற்கு முன்பு நீலமாலை அடைந்த மகிழ்ச்சியை கம்பர் பதிவு செய்கின்றார். வந்து அடி வணங்கிழல் வழங்கும் ஓதையல், சிந்தையில் மகிழ்ச்சி பொங்க என்று சொல்வார் கம்பர். வந்து அடி வணங்கிழல் வழங்கும் ஓதையல் அந்தமில் உவகையல் ஆடிப்பாடினள். அந்தமில்லாத உவகை, ஆடிப்பாடினள்.
சுந்தரி சொல் என தொழுது சொல்லினள். சுந்தரி சொல் என்று சீதையை பிடித்து உலுக்குகின்றாள். அதற்கு பின்புதான் நீலமலை பேசத் தொடங்கினாள் என்ற கருத்தை கம்பர் மிகழகாக பதிவு செய்கின்றார். இது போன்ற சின்ன சின்ன இடங்களிலே காப்பியங்களிலே கதாபாத்திரங்கள் அடைகின்ற மகிழ்ச்சியெல்லாம் கம்பர் மிக அழகாக பல இடங்களில் பதிவு செய்கின்றார். எனவே கம்பனில் மகிழ்ச்சி உவகை என்கின்ற இந்த மெய்ப்பாட்டினை நாம் இன்று பார்த்தோம். இதுபோல அடுத்த பொழிவிலே அடுத்த மெய்ப்பாட்டினோடு அனைவரையும் நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் இல்லம் தேடி வருகின்றார் கம்பர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு 28-29 நிமிஷம் இருக்கும். ஓகேண்ணா. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் 2 நிமிஷம். சரிண்ணா. கட் பண்ணிக்கிறீங்களா? ஓகேண்ணா.